ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்வதை எதிர்த்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த 2 தீர்மானங்களும் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இதன் மூலம் மத்திய அரசின் இந்த இரு முயற்சிகளையும் எதிர்க்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கும் திமுக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவை எதிர்க்கும் அரசினர் தீர்மானங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வந்தார். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதும், அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா? சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதேபோல வரும் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மாநிலத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயலாற்றி வரும் தமிழகம் போன்ற தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கச் செய்யும் என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறை திட்டத்தில் தென்னிந்திய மக்களை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து, சூழ்ச்சி இருக்கிறது. இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மீது, தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறுவரையறை உள்ளது. அரசியல் விழிப்பு மிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிக மோசமான எதேச்சதிகார எண்ணம் என்பதால் இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதியை முறியடித்தாக வேண்டும் என்றும் ஸ்டாலின் அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 2 தீர்மானங்களின் மீதும் சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தப்பட்டது. உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்த பின் குரல் வாக்கெடுப்பு மூலம் 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இதை சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கையிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதன் மூலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் தொகுதி மறுவரையறை முடிவையும் எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய முதல் மாநிலம் என்ற பெருமையை தமிழகம் பெற்றுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.